வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. நம்ம இந்த கிளாஸ் முடித்தோம், மேட்ச் த போயம்ஸ் வித் போயட்ஸ். அதில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பெண்டிங் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்துருவோம். சரியா? இது மொத்தமாக நான் பிரித்து வச்சுருக்கேங்க. 2013 2019 வரைக்கும் பார்ட் சிலேருந்து மட்டும் 951 கொஸ்டின்ஸ் இருக்குது. மொத்தம் 20 சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, மேட்ச் த போயம், நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாமா? இது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் ஷார்ட் ட்ரிக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபேம் ஆஃப் லைஃப் இந்த மேனி கில்டு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த சோனட்டு இதெல்லாம் வேறு இதில் கவர் ஆகும். சரியா? பட்டு இப்படியும் கொஸ்டின் மிங்கிள் ஆகி வரும். பட் அப்போ இதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே. எனிவே ஃபேம் ஆஃப் லைஃப்க்கு என்ன ஷார்ட்கட் வச்சோம்? லிவ் எ லாங் லைஃப். உடனே ஆப்ஷனை பார்க்கணும். ஏயும் சியும் தான், இப்போ பியும் டியும் வராது. இதுதான் எலிமினேஷன் மெத்தட். சரியாங்க? இதுதான் உங்களுக்கு கிளாரிட்டி, கரெக்டான ஆன்சரை நம்ம கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ போட்டி இப்போ ஏக்கும் சிக்கும் தான். இப்போ நமக்கு தெரிஞ்ச மேனி கில்டு அதை பார்ப்போமா? மேனி கில்டு அப்படின்னா என்ன? நம்ம இந்த படம் போட்டு பார்த்தோம், கில்லிங் எ ஃபெலோ மேன் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 3. ஸோ இதுதான் கரெக்டு. சரியா? இப்படி தான் காம்படேட்டிவ் எக்ஸாமில் டைமையும் சேவ் பண்ணணும். உடனே நீங்கள் உட்காந்து பிசிஎல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஃபேம் ஆஃப் லைஃப் வச்சு பிஎன்டி எலிமினேட் பண்ணோம். அப்புறம் மேன் ஈ கில்டை வச்சு தாமஸ் ஆடி. சரியா? இதை நான் ஸ்லோவாக சொல்கிறேன், பட் எக்ஸாமில் செகண்ட்ஸில் நடக்கணும். லைஃப் லாங்கு 4 கில்லு இது 4 3 அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இதெல்லாம் செகண்ட்ஸ் தான். சரியாங்க? சரி, எனிவே நம்ம சோனட் அண்ட் சால்ட்ரி அப்புறம் பார்த்தோம். சோனட் நம்பர் 116 ரொம்ப ஃபேமஸான இது, நம்ம சிலபஸில் இருக்குது. இது நம்ம ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. சரியா? இந்த எஸ் தான் ஷார்ட்கட் ஷேக்ஸ்பியருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த சாலிட்ரி ரீப்பர் இதுவும் நம்ம படிப்போம், நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த சாலிட்ரியில் ஓ இருக்கு இல்லையா, அது லிங்க்டு வித் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அந்த வேர்ட்ஸ்வர்த்தில் 2 ஓ இருக்குது பாருங்கள். ஓ ஓ ஓ. நம்ம சாலிட்ரி ரீப்பரில் ஓ இருக்குது, அவரோட வேர்டில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தில் 2 ஓ இருக்குது. இதான் லிங்க்கு. சரி, நம்ம எனிவே அந்த கிளாஸ் நடத்துகிறப்பையும் அங்கே சொல்லுவோம். இதனால் இங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சரியா? ஏன் இதான் ஜெயிலில் வந்துச்சு. நான் கொஞ்சம் ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் ஸ்லோவாக போகிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக போய்ட்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ரிப்பீட்டேஷன் தான் இருக்கும். சரியா? பட் இது ஜென்ரல் தமிழில் இருக்காதுங்க. அதான் ஜென்ரல் இங்கிலீஷில் இன்னொரு அட்வான்டேஜ். ஜென்ரல் தமிழில் எல்லாமே புதுசாக தான் இருக்கும், கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் தான் இருக்கும். பட் அது எலிமினேஷன் மெத்தடுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுனா பாருங்கள். ஜென்ரல் தமிழ் கிளாஸையும் நீங்கள் பாருங்கள் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தப்பு இல்லை. சரி, இப்போ இங்கே என்னது கொஸ்டின்? க்ரை ஆஃப் சில்ட்ரன் நமக்கு ஈஸியாக தெரியும். க்ரை, எலி, ரேட்டு இங்கே இருக்குது 3. ஸோ B3. சரியா? ஸோ ஏ. ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. எலிமினேஷன் மெத்தடையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் சைட் பை சைட். நெக்ஸ்ட்டு அப்பாலஜி என்ன? அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், கான்ட்ராக்டர், எமல்ஷன் சொன்னேன். சி 4. ஸோ ஏ தான் கரெக்ட். சரியா? இதுதான் டைம் சேவிங். நான் பாருங்கள், மேன்லினஸையும் பார்க்கல, 9 கோல்டு மெடலையும் பார்க்கல. எது ஈஸியோ அதை அடிச்சு விட்டு நமக்கு அங்கே காம்படேட்டிவ் எக்ஸாமில் மார்க்கை தான் பார்ப்பாங்க. இவன் கரெக்டாக இதெல்லாம் பண்ணியிருக்கானா நான் பார்க்க போகிறானுங்க கிடையாது. சரியா? எனிவே மேன்லினஸ் இந்த படம் நம்ம பார்த்தோம். எல்லா மேனும் குடிச்சிட்டு தேர் பேயிங் ரூட்.
அதுமாதிரி 9 கோல்டு மெடல்ஸ் நான் சொன்னேன். டேவிட்ங்கிறது ரொம்ப பாப்புலருங்க. நம்ம வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அந்த காரு ரேஸில் அதிலலாம் ஃபேமஸ்ஸு. ஸோ 9 கோல்டு மெடல் டேவிட் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னு சொன்னேன். சரியா? இது என்ன சொன்னான்? பி த பெஸ்ட்டு மால் இன் சென்னை. சிட்டி சென்டர் வச்சு நான் சொன்னேன் ஒரு இது மாதிரி. ஸோ பெஸ்ட்டு மால். நெக்ஸ்ட்டு க்ரை ஆஃப் சில்ட்ரன் எலிசபெத் 2. இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். மற்றதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. புரிஞ்சா? இப்படி தான் டைம் சேவ் பண்ணணும் காம்படிட்டிவ் எக்ஸாமில். நேம் த போயட் who wrote the poem on killing a tree. இது வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏங்க நம்ம நியூ புக்ஸில் இருக்கிறதும் பார்த்து தாங்க ஆகணும், அங்கேருந்தும் கொஸ்டின் வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு உதாரணம் தான் இந்த ரெண்டும். சரியா? இதுக்கும் நம்ம ஷார்ட் ட்ரிக் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அந்த கிளாஸ் நடத்தாதனால இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆன் கில்லிங் ஏ ட்ரீ, டாக்டர் கிவ் பட்டு. இது நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் ஒரு பழங்கால கதை ஒன்று. என்னது? ஆதாம் ஈவல் வந்து அந்த பழத்தில் இருக்க ஆப்பிள், அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். ஸோ அந்த அந்த இந்த ட்ரீன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஸ்டோரி வரணும். இந்த ஆதாம் ஏவல் இருக்கு இல்லையா, ஈவி லிங்க் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட், த எவர் லாஸ்டிங் மர்சி இஸ் த ஒர்க் ஆஃப் யார்? ஜான் மேஸ்ஃபீல்ட். அது வந்து ஷார்ட்கட் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறமும் நம்ம இந்த கொஸ்டினில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இப்போ வேணால் அது மொத்தமாக பார்க்குறப்ப தான் அந்த ஷார்ட்கட்டு ஒர்க் ஆகும். இப்போ தனியாக சொன்னால் அது நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நோட்ஸ் எடுக்க தேவையில்ல. இதுவும் வந்து புது புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. சரியா? பட் இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் தேவையே இல்லை. ஏன்னா அறிஞர் அண்ணாதுரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், கான்வகேஷன் அட்ரஸ். அடுத்தது மேரி கோம். அவங்க என்ன ஃபேமஸான பாக்ஸர். அவங்க அப்படியே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அது குவீன் ஆஃப் பாக்ஸர்னு இருக்குது. அப்படியே மேட்ச் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். இதை வச்சே நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் இந்த அறிஞர் அண்ணாதுரை கூட தேவையில்லை. அந்த மேரி கோம் நமக்கு தெரிஞ்சாலே என்ன, ஷீ இஸ் ஏ பாக்ஸர். ஸோ குவீன் ஆஃப் பாக்ஸிங் தான் இருக்கும். அதை வச்சிங்கன்னா இந்த ஒன்று தான் மேட்ச் ஆகுது. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்காக உட்காந்து நம்ம ஆட்கள் நிறைய பேர் ஃபுல் புக்கையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூ புக் ஃபுல்லாக அந்த டைமில் சொல்கிறேன். நான் சொன்னேன் அந்த டைமில் வேணாங்க அப்படின்னு சொன்னேன், அவங்க கேட்கல. ஓகே, எனிவே ஒரு சிங்கு 3 ஆஃப் எ லேடி. சரியா? ராபர்ட் ஃபர்கெட்டிங்.
நம்ம இந்த இதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? இது ஏதாவது கேட்டேனா, "இதே மறந்துட்டேன்யா" அப்படின்னு சொன்னேன். "ஏன்டா பொய் சொல்ற?" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த லிங்க். ஃபர்கெட், லை. சரியா? ஏன்னா இந்த டெட் ஸ்லோவில் போனால் 90க்கு மேலே கொஸ்டின் இருக்குது, முடிக்க முடியாது. சரியா, டக் டக்குன்னு போவோம். வித் எ ஃப்ரெண்ட். எர்த் என்ன? கலீல் கிப்ரான். காளி, மகா காளி, எர்த்து. சரியா? ஸோ சி வந்து 1. ஓகே, மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. சோனட் நமக்கு தெரியும், ஷேக்ஸ்பியர். எஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸ்னேக்கு இப்போ தான் பார்த்தோம். லான், பியானோ, ஸ்னேக் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். சரியா? வித் எ ஃப்ரெண்ட் இது நம்ம வேறு இதில் படிப்போம், அங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது கோயிங் ஃபார் வாட்டர். வாட்டர் சேஞ்சஸ் டு ஃப்ராஸ்ட். சரியா? ஸ்னேக், லான், மேன் ஈ கில்ட், ஆட். சரியா? கேன் லைக் திஸ். அக்ரன் பேடில் வேறு இதில் நம்ம படிப்போம். அடுத்தது இதுவும் அந்த புது புக்கு லிங்க் வச்சு கேட்டாங்க. சரியா? பட் இதுவும் நம்ம படிச்சுக்கணுமாங்க அப்படின்னா தேவையில்லை. யூ கேன் ஈஸிலி லிங்க். சானியா மிர்சா என்ன? ஈஸ் அகெயின்ஸ் ஆட்ஸ். தெரியும், அவங்க ஃபேமஸான அந்த டென்னிஸ் பிளேயர் இல்லையா? ஸோ இட் இஸ் லிங்க் கிளியர். ஸோ அதை வச்சு நம்ம சிஎன்டி எலிமினேஷன் மெத்தடில் இது பண்ணிவிட்டு பார்க்குறோம். எப்படியும் நீனா கோபால் 1 வந்துருச்சு. ஸோ இப்போ 2, 3 தான், 3 and 4 தான் நம்ம ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பத்மலக்ஷ்மி, லாஸ் வாட் வி எயிட், நகரி இந்த அதர் வேர்ட்ஸ். ஏன்னா நான் புது புக் நடத்துகிறப்ப நம்ம கொண்டு வரோம் ஷார்ட்கட். சரியா? இப்போ வேணால் லைட்டாக பார்த்துக்கோங்க. த க்ரை ஆஃப் த சில்ட்ரன், க்ரை சில்ட்ரன், எலி, எலிசபெத். பார்த்தீங்களா? எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் பதிலாக ஏபி ப்ரௌனிங் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மைக்ரன் பேர்ட், ஃபமிடா பஷீர், பியானோ, லான், ஸ்னேக், ஷில்பி, அஸ்வின், பார்த்திபன். இதெல்லாம் வந்து நம்ம வேறு இதில் படிப்போம். நம்ம சிலபஸ்குள்ளேயே இருக்குது, வேறு இடத்துல படிப்போம். இந்த லிங்க் வச்சு கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு வந்து க்ரை ஆஃப் சில்ட்ரன், பியானோ மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா அது 4 and 1 மேட்ச் ஆகிடுச்சு. அதான் கரெக்ட். சரியா? ஐடென்டிஃபை த ஆத்தர் ஆஃப் த போயம் மேன்லினஸ். Man are behaving rude. The author who wrote the poem The Man He Killed, odd. இங்கே தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காம்படேட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கணும். அப்படியே அவசரத்தில் போய்டும். இங்கே பார்த்தீங்களா? ஐடென்டிஃபை த போயம் விச் இஸ் ராங்லி மேட்ச்ட் வித் இட்ஸ் போயிட். பியானோ, ஸ்னேக்கு, லானு, மேன்லினஸ், மேனு, ரூடு. க்ரை ஆஃப் சில்ட்ரன் என்னது? எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். அதுக்கு தான் அந்த எலி ரேட்டு கதை சொன்னேன். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். வந்து ராபர்ட் எலிசபெத் கொடுக்கல, ராபர்ட் ப்ரௌனிங் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சிடாதீங்க. சரியா? மேனி கில்ட் ஆட். பி த பெஸ்ட் மால், ரூட் மேன், பியானோ, லான், கேப்டன், ஒயிட், க்ரை சில்ட்ரன், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங், ஃபேம் ஆஃப் லைஃப், லிவ் எ லாங் லைஃப். சரியா? இதுவும் நீங்களும் பண்ணலாம், ப்ராக்டிஸ் இருந்தால். கேப்டன், ஒயிட், ஆட் மேன் கில். வேர்ட்ஸ் வித்துக்கு நான் என்ன ஐடியா கொடுத்தேன்? கலீல் கிப்ரான், காளி, எர்த், மகாகாளி, எர்த், லீவிஸ் கேரல், கார், ட்ரீம், லைஃப், லாரன்ஸ், லான், ஸ்னேக், பியானோ.
பனிஷ்மெண்ட் இன் கிண்டர் கார்டனில் அந்த பிக் பாஸ் கதை சொன்னேன், கமல். சரியா? 9 கோல்டு மெடல் சொன்னேன். நம்ம வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, கோல்டு மெடல் சொல்லிட்டு. மைண்ட் வித்தவுட் ஃபியர், வெரி வெரி ஃபேமஸ் poem written by ரவீந்திரநாத் தாகூர். ஃப்ளைங் ஒண்டர், ஃப்ளைங் பெனட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம். லைஃப் லாங் ஸ்னேக் லான் பியானோ, மேன் கில் ஆட், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கோகக். இதுவும் வேறு இடத்துல நம்ம லிங்க் பண்ணுவோம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சிலபஸ்குள்ளே இருக்குது, பட் இருந்தாலும் நான் லீடு கொடுக்குறேன், இங்கே பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கோவாக்கில் கோவா இருக்குது பாருங்கள். கோவானால என்ன, அங்கே தான் இங்கிலீஷ்காரன் பூரா இருக்காங்க. சரியா? அப்படின்ற லிங்க். இங்கிலீஷ்னு ஒன்று எங்கே கோவா. சரியா? ஒன்று கேரளா அப்படின்னு போயிடாதீங்க. கோவா தான் மெயின் அவங்களுக்கு. கோல்டு மெடல் டேவிட், இது வேணாம். வித்தவுட் ஃபியர் ரவீந்திரநாத் தாகூர், அவுட் இன் த ஃபீல்ட் வித் காட். இது ரெண்டும் பார்த்தீங்களா வெளியிலேருந்து கேட்டாங்க. ஸோ அதான், பட்டு அது ரெண்டும் தெரியாமலே நம்ம இந்த கொஸ்டினை அடிச்சுட்டு வந்துடலாம். சரி, இதுதான் புத்திசாலித்தனம், இது ரெண்டும் வச்சு. பட் எனிவே, ப்ரேயர் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மேன் பர்டன் பிரேலே, அவுட் இன் த ஃபீல்ட் வித் காட் எலிசபெத் பேரட் ப்ரௌன். சரியா? இது நீங்கள் வந்து அந்த க்ரை ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி அதில் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் நம்ம லிங்க் வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? குழந்தையும் தெய்வம் உண்டு அப்படின்ற நம்ம தமிழ் இதில் ஒன்று இருக்குது. ஸோ க்ரை ஆஃப் சில்ட்ரன் இந்த காடு எலிசபெத் நீங்கள் லிங்க் வச்சுக்கலாம். சரியா? இது ரூடு யாரு? மேனு எலிசபெத் எலி க்ரை. ஆஸ்கர் வைல்ட் நம்ம முந்தானத்து கிளாஸ் எடுத்தோம் இல்லையா, என்ன சொன்னாங்க அதில் லிங்க்கு? ஆஸ்கர் யார் வாங்கியிருக்கா? நம்மளோட ஊரில் தமிழரை சேர்ந்தவரை ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்காரு. என்ன படத்துக்கு? ஸ்லம் டாக் மில்லினரி இருக்கான்னு பாருங்கள். யா. வேர்ட்ஸ்வர்த்துக்கு ஓஹோ, சால்ட் ரிப்பரில் ஓ, லாங் லைஃப். அப்படியே உல்ட்டா பண்ணி கேட்குறாங்க பாருங்கள். இது வரைக்கும் நம்ம போயம் போயிட்ஸ் தான் பார்த்தோம், உல்ட்டா. நேஷன் யுனைடெட் நம்ம பார்க்கல, இல்லை வேறு இடத்துல சிலபஸில் வரும். லைஃப் ட்ரீம் கார், மேன் கில் ஆட், இதுவும் வேறு இடத்துல நம்ம படிப்போம். அவுட்டர் ஸ்பேஸ் நார்மன், நேஷன் யுனைடெட் வாட் விட்மேன். சால்ட் ரிப்பர் ஓ, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். லைஃப் ட்ரீம் கார், எர்த்து காளி மகாகாளி, ஸ்னேக்கு லானு, ஆடு மேனு கில்லு, பெஸ்ட்டு மாலு, ஃப்ளையிங் பெனட் ஃபீல்ட். இது ரெண்டும் நம்ம வேறு இடத்துல படிப்போம். மைக்ரண்ட் பேர்ட் ஃபெமிலா பஷீர், லாஃப் அண்ட் மெரி, ஜான் லெசிஃபீல்ட். பியானோ லாரன்ஸ் நிக், க்ரை சில்ட்ரன் எலிசபெத், கோயிங் ஃபார் வாட்டர் ஃப்ராஸ்ட், எர்த்து காலி. கலீல் கிப்ரான் காலி, எர்த்து காரு, லைஃப் ட்ரீமு, லானு, ஸ்னேக்கு, பியானோ. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகிறணும், பட் ஏன்னா நம்ம அந்த கிளாஸில் ரொம்ப டைம் கொடுத்துருக்கோம். அதனால் இது வந்து ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு ரிவிஷன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ வேகம் தேவை தான். பனிஷு, பிக் பாஸ், கிண்டர் கார்டன் கமல், கோல்டு மெடலு டேவிடு, வித்தவுட் ஃபியர் ரவீந்திரநாத் தாகூர், ஃப்ளையிங் பெனட் ஃபீல்ட். சோனட் செஸ்ஸு ஷேக்ஸ்பியரு, சால்ட் ரிப்பர் சொல்லிட்டு, பெஸ்ட்டு மாலு, கேப்டன் ஒயிட்,
ஸ்னேக்கு, லானு, ஃப்ளையிங், பெனட் ஃபீல்டு. இங்கிலீஷ் எங்கே இருக்காங்க? கோவா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், எமர்சன் பெயிண்ட், நோ மென் ஆர் ஃபாரின். இதை நம்ம வேறு இடத்துல படிப்போம். ஜேம்ஸ் பெஸ்ட்டு மாலு, அப்போலோ, எமர்சன். இதுவும் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க இல்லையா? ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். பட் இதுக்கு வந்து நமக்கு இந்த அப்பாலஜி மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்ம இதை ஈஸியாக அடிச்சுட்டு வந்துடலாம். புரியுதா? இப்படி தான் நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஐயையோ ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு தேவை ஆன்சர் வேணும், அவ்வளோதான். நடிச்சா சரியா? ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். எல்லர், ப்ரேயர் ஆஃப் எ ஸ்போர்ட்ஸ்மேன், பர்டன், மை கிராண்ட் மதர்ஸ். ஆக்சுவலாக மை கிராண்ட் மதர்ஸ் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. அது நம்ம படிக்கிறப்ப கமலா சுரையா பார்க்கலாம். இவங்க இந்தியன் ஆத்தர் தான். பியானோ, லான், ஸ்னேக், மேனு, ரூடு, க்ரை, சில்ட்ரன், எலிசபெத், சோனட் ஃபார் மை இன்கம்பேரபிள் மதர். நமக்கு தெரியும் அந்த என்னது சோனட் 116 வந்து ஷேக்ஸ்பியர் அந்த எஸ்எஸ் லிங்க் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு சோனட் இருக்குது நம்ம சிலபஸில், சோனட் ஃபார் மை இன்கம்பேரபிள் மதர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மதர்னா நம்ம தமிழில் என்ன அம்மான்னு கூப்பிடுவோமா, அதை அப்படியே இங்கிலீஷில் மாற்றுங்க, அம்மா. இந்த ஜோனாவில் இந்த என்னென்ன சேர்த்திங்கன்னா எம் மாதிரி தெரியும். ஸோ அம்மா வந்துடும். மதர், சோனட். ஷில்ஃபி, இதுவும் நம்ம சிலபஸில் இருக்க வேறு இடத்துல படிப்போம். அஸ்வின் பார்த்திபன். கோவா, இங்கிலீஷ். ஃப்ளையிங், பெனட், லைஃபு, ட்ரீமு, காரு, கேப்டன், ஒயிட், ஸ்னேக்கு, லானு, பியானோ. ஓ வில்லியம் வுட்ஸ், நார்மன் நிக்கல்சன், ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டுமாரோ மார்னிங். கேப்டன் ஒயிட்டு. இந்தியா நேட்டிவ், இது நம்ம வருது. வாட்டர் ஃப்ராஸ்ட்டு, எர்த்து, கலில், அப்போலோ, எமர்சன், நோஸு. ரொம்ப நாளெலாம் இதை கேட்கவே இல்லை இந்த கொஸ்டின். ஸ்கை, நோஸ். இதை நம்ம பின்னாடி போகிறோம், புரியுதா? அதாவது இது 2019 பார்த்துட்டு, 18 பார்த்துட்டு, 17 பார்த்துட்டு, 16 பார்த்துட்டு, இவ்வளோ நாளாக இந்த கொஸ்டின் வரவே இல்லை பாருங்கள். நோஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக வரல. மைக்ரண்ட் பேர்ட், ஃபமிடா பஷீர். எர்த்து, காலி. ஒயிட் மேன், கேப்டன். கேப்டன் இதெல்லாம் வந்து 2 கொஸ்டினாக இல்லைங்க, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். லானு, ஸ்னேக்கு, பியானோ, வேர்ட்ஸ் வித் லாங்கு, லைஃப். ஸோ பால் ஹோம்ஸ், பியூட்டிஃபுல் இன்சைட். பியூட்டிஃபுல் ஹோமை நீங்கள் லிங்க் வச்சுக்கலாம் இங்கே. பெஸ்ட்டு மாலு, மேனு, ஆடு, பியானோ, லானு, ஸ்னேக்கு, மேனு, கில்லு. தப்பாக சொல்லிட்டணும். மேனு கில்லு வந்து ஆடு, மேன்லினஸ் தான் ரூடு. மேனு, ரூடு. இதுலேயும் அந்த கன்ஃபியூஷன் வருங்க. இந்த மேன்லினஸ் அண்ட் மேனி கில்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஆடு, மேனு, கில்லு. சரிங்க, நம்ம வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். சரியா? கிளாஸ் பார்த்தோம், அதில் நம்ம ஷார்ட் ட்ரிக் பார்த்தோம். அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். ஹவு த ஷார்ட் ட்ரிக்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே படிச்சுட்டு அப்படியே எழுதிட்டு போனீங்கன்னா ஒன்றுமே ஞாபகத்தில் இருக்காது, கன்ஃபியூஷனில் தான் அது முடியும். அதனால் ஷார்ட் ட்ரிக் வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி இன் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்,
நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் இப்படி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணி ஆகணும். ஏன் ஈவன் மென்டல் எபிலிட்டியில் கூட ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் இப்படி லிங்க் வச்சுக்கணும். 2 இப்படி வரும், அங்கே 3 இப்படி வரும்னு சொல்லிட்டு. இல்லைனா நீங்கள் மறந்துடுவீங்க. அப்படியே எழுதி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் எக்ஸாமில் மார்க்காக கன்வெர்ட் ஆகாது. அது ட்ராஜடியில் தான் முடியும். சரியாங்க? நான் இதே மாதிரியே அந்த மொத்தம் இருக்க எல்லா 50 டாப்பிக்கையும் நான் முடிச்சிடுறேன். ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், மென்டல் எபிலிட்டியும் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். எல்சிஎம் ஹெச்எஃப் கிளாஸ் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மாதிரி இண்டஸ் வேல்யூ சொல்யூஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் நம்ம வேறு மாதிரி கொண்டு போவோம். ஏன்னா அதில் டூ யூ நோ இருக்குது, புக் பேக் கொஸ்டின் இருக்குது. சரியா? பட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு புக் பேக் கொஸ்டின்லாம் தேவையில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் கான்செப்ட் இஸ் எனஃப். சரியா? வேறெவர் புக் பேக் கொஸ்டின் இஸ் ரெக்வயர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கிராமருக்குலாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆர் ரெக்வயர்ட். அப்போ நம்ம கிளாஸில் அந்த இதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். சரியா? ஸோ யூ நோ நீட் டு வரி. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.